இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் தடைப்பட்ட குடிநீர் விநியோகம், பொதுமக்களுடன் சட்டசபையில் நேரு எம்எல்ஏ போராட்டம். புதுப்பிக்கப்பட்ட 190 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம், பொதுமக்களுக்கு பார்வையிட இன்று முதல் அனுமதி. புதுச்சேரியில் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு குடிநீர் விநியோகம் வழங்கும் முக்கிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்ட நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து தொகுதி மக்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கு எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தபொழுது உப்பளம் நீர்த்தேக்க தொட்டிக்கு முத்தையார்பாளையம் பகுதியில் இருந்து குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான குழாய் எதிர்பாராத விதமாக சேதமடைந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி நகரின் 8 தொகுதியைச் சேர்ந்த சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு நேற்று முதல் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 நாட்களாக குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிநீர் விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்திற்கு வந்தார். அங்கு சட்டமன்ற படிக்கட்டில் பொதுமக்களுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் குடிநீர் குழாய் உடைப்பை உடனடியாக சரி செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் விரைவாக குடிநீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த திடீர் தர்ணா போராட்டத்தால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. அதன் தொடர்ச்சியாக தற்காலிகமாக சபாநாயகர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை தனது அலுவலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது புதுச்சேரியில் இதுபோன்று குடிநீர் குழாய்கள் உடைவது தொடர்ச்சியாகி வருவதாகவும் இதற்கு அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என சபாநாயகர் முன்னிலையே அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிந்து கொண்டார். தொடர்ந்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குழாய் பழுதை விரைவில் சரி செய்து குடிநீர் விநியோகத்தை விரைவில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து புதுச்சேரியில் 190 ஆண்டுகள் பழமையான கலங்கரை விளக்கம் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட பொதுமக்களுக்கு இன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது. புதுவை கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டு பழமையான பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் 3.5 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை திறந்து வைத்தார். இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று புதன்கிழமை முதல் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பார்வையிடலாம். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை. திங்கட்கிழமை வார விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏரிப்பாக்கம் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் 3வது நாளாக தொடரும் உள்ளிருப்பு போராட்டம். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தரம் நியமனம் வழங்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், சட்டவிரோத அப்ரெண்டிஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் உறவினர்களுக்கு தொழிற்சாலை நுழைவாயில் முன்பு அமைதியான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஊழியர்களின் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு மின்சார வசதி மற்றும் உணவு வசதியின்றி தவித்து வருகின்றனர். பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொழிலாளர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்தால் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா போராட்டம், பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி உடனடியாக பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது. இந்த நிலையில் அரசின் தரப்பில் இதுவரை எந்தவிதமான சாதகமான முடிவும் எட்டப்படாததால் காரைக்கால் மாவட்டத்தில் பணியாற்றும் 116 பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிங்காரவேலன் தலைமை வகித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக பல்நோக்கு ஊழியர்களின் பதவி உயர்வு கோரிக்கை நிலுவையில் உள்ளது. அரசு உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களின் காலவரையற்ற தர்ணா போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர்.
மேலும் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் தலைமை சங்கத்தின் ஆலோசனை மற்றும் அனுமதியுடன் அடுத்த கட்ட தீவிர போராட்டங்களில் ஈடுபடவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மின்சார பேருந்து ஓட்டுநர்களின் ஊதிய பிரச்சினை தொடர்பாக நேரில் சென்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீர்வு காண உறுதியளித்தார். மேலும் போராட்டத்தில் ஈடுபடும் ஓட்டுநர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்கள் நலனுக்காக வேலைநிறுத்தத்தை கைவிட்டு பணியை தொடருமாறு வேண்டுகோள் விடுத்தார். புதுவை அண்ணா சிலை அருகே மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் மின்சார பேருந்து ஓட்டுநர்களை சந்தித்து ஊதிய நிலுவை, பணி சூழல் மற்றும் பணி நேரம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை வழங்காமல் நிர்வாகம் தாமதப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பாக நேர ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ஓட்டுநர்கள் முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் குழு அனுப்பப்பட்டு கடந்த 2 நாட்களாக வழக்கறிஞர்கள் ஓட்டுநர்களுடன் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் நேற்றிரவு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டார். பிரச்சினைக்கு தீர்வு காண நிர்வாகத்தின் உரிய பிரதிநிதிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் இன்று நிர்வாக தரப்பினர் சந்திப்பதாக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படை கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து சுமூகமான தீர்வை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கையை தெரிவித்து அதுவரை பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் வேலை நிறுத்தத்தை தொடராமல் மின்சார பேருந்து சேவையை வழக்கம் போல இயக்குமாறு ஓட்டுநர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணம் செய்து ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடையூறுகளையும் அவர் நேரில் கண்டறிந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சியின் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வில்லியனூரில் பொதுப்பணித்துறை பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆரியபாளையம் குடிநீர் பிரிவு எம்டிஎஸ் ஊழியர் சரவணன், நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு எம்டிஎஸ் ஊழியர்கள் ராமச்சந்திரன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. விழாவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நீண்டகால சேவை பாராட்டப்பட்டதுடன் அவர்களின் பணிக்கால அனுபவங்களும் நினைவுகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. மேலும் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரகாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீனு மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். அரசு ஊழியர்களின் நீண்டகால சேவையை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மேலவளவு படுகொலை நினைவேந்தல். சமூக நீதியை காக்க உறுதிமொழி ஏற்ற 6ஆம் திணை மக்கள் இயக்கம். மேலவளவு படுகொலையில் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஜூன் 30ஆம் தேதி மாலை 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து தலைமை தாங்கினார். மாநில முதன்மை செயலாளர் பழனியின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைவர் ஊடகப் பிரிவு மற்றும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மன்னன் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேர்ந்த ஏகாம்பரம் கலந்து கொண்டு மேலவளவு படுகொலையை கண்டித்து உரையாற்றினார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தேவை என்றார். தொடர்ந்து கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி நினைவஞ்சலி செலுத்தி கண்டன உரையாற்றினார். 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவர் நடராஜன் ஆகியோர் கருத்துரையாற்றினர். மேலும் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார், ஊசுடு தொகுதி காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ராம்குமார், NVN பாலிமர் நிறுவன உரிமையாளர் சவுந்தர், AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன்குமார், கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மாநில துணைத் தலைவர் கல்யாண முருகன், மாநில துணை செயலாளர் ஏழுமலை, ஊசுடு தொகுதி தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் இயக்க தோழர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சி நிறைவில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித மரியாதையை நிலைநிறுத்த உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. சேதராப்பட்டு நீலாவதி அம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் மற்றும் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பழைய காலனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி கூழ்வார்த்தல் விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில்
தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் மற்றும் தீபாராதனை நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த வியாழக்கிழமை இன்னிசை கச்சேரி, கரகாட்டம் மற்றும் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு படையில் சமர்ப்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டது. மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் பக்தர்கள் செடல் போட்டும், கார், வேன் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் திரளான பங்கேற்பால் சேதராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் கோவில் ஆண்டு திருவிழா ஆன்மீக எழுச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவுடன் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சந்திப்பு. புதுவையில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் இயக்கப்படும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் குறைகள் மற்றும் பிரச்சினைகள் மற்றும் புதுவையின் முக்கிய சந்திப்புகளில் யூ-டர்ன் அமைப்பை செயல்படுத்தி கோருதல் குறித்தான மனுவை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா வாஷிங்டன் DC சார்பாக வழங்கப்பட்ட உயரிய டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் கௌரவ பட்டத்தின் மூலம் அமெரிக்கா மற்றும் டென்மார்க் நாடுகளே 2 முதுநிலை நடன ஆசிரியர்கள் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் மண்ணை பிறப்பிடமாக கொண்ட தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும். இவர்களின் சமூக பங்களிப்பு மற்றும் தமிழ்கலை பண்பாட்டிற்கான அர்ப்பணிப்பை பாராட்டி வழங்கப்பட்ட இந்த கௌரவம் ஈழத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஓர் உயரிய அங்கீகாரமாகும். இந்த பட்டத்தை பல்கலைக்கழகத்தின் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி ரஷ்மி ரூமி மற்றும் உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தில் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் அலெக்ஸ்ராஜ் மற்றும் நியூயார்க் நகரை சேர்ந்த டாக்டர் இணைந்து பட்டத்தை இருவருக்கும் வழங்கினர். அகிலேஷ் யாதவ் பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை நுழைவு வாயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ் யாதவின் அறிவுறுத்தலின்படியும் கருணாகரனின் ஆலோசனையின்படியும் ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு செல்வ கணேசன் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சடகோபன், ரங்கநாதன், அருள், ராஜேந்திரன், செல்வகுமார், பலராமன், குழந்தைவேலு, சேகர், குமார், மூர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நகர பகுதியில் தடைப்பட்ட குடிநீர் விநியோகம், பொதுமக்களுடன் சட்டசபையில் நேரு MLA போராட்டம். புதுப்பிக்கப்பட்ட 190 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் பொதுமக்களுக்கு பார்வையிட இன்று முதல் அனுமதி.